என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கோயம்புத்தூரில் 10 வயசு பிள்ளைய பக்கத்து வீட்டுக்காரன் 15 வருஷமாக பக்கத்தில் குடியிருக்கிற ஒரு நாய் கடை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் இந்த அநியாயம் பண்ணி வச்சுருக்கான். அவனை பிடிச்சு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மேலே கேஸை போட்டு ஜெயிலில் போட்டு 3 நேரம் சாப்பாடு போட்டு வளர்த்து விட்றீங்களா? இத்தனையும் நடந்துருச்சு. இத்தனையும் நடந்து திரும்ப சட்டத்தின் பிரகாரம் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உள்ளே போனால் சொகுசாக இருந்துக்கிட்டு அவனையோ பிடிச்சி பேக்ரவுண்ட் இருந்தால் சாமியில் எடுத்து வெளியில் வந்தலான்னு தெரிஞ்சு போச்சு. சார், நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போடுற வேலையெல்லாம் ஆகாதுங்க சார். இந்த கேஸில் நீங்கள் தமிழ்நாடே ஆடி போகிற மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கலை அப்படின்னால் இது நிற்காது. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவனே அடுத்த வீட்டுக்காரனை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிரும். நான் கத்தி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. என் மன ஆதங்கம் சார். ஒவ்வொருத்தன் வீட்டில் புள்ள இருக்குது சார். எத்தனையோ பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகிற பெத்த அம்மா அப்பா இருக்காங்க. நிம்மதியாக போய் நிம்மதியாக வர முடியுமா? போன ஆட்சியில் தான் கண்டுக்கலை இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆட்சியிலையும் ஆரம்பிச்சிருச்சா? என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரிலைங்க சார். நீங்கள் ஜெயிலில் போட்டு அவனை சொகுசாக வளர்த்து விடுங்க. அவன் சுகமாக இருக்கட்டும். வெளியில் வந்துட்டு இருக்கிறவங்க முடிக்கட்டும்.